கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கென்று கூட்டி கொடுத்து இந்த மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இந்த தொடர் பாடத்திற்கு ஆதாரமான வசனம் என்ன வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்ற இந்த ஒரு ஆதார வசனத்தை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த சத்திய வசனங்களை தெரிஞ்சுக்க சத்தியம் நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை ஆக்குது. ஸோ பொய்யிலிருந்து அசத்தியத்திலிருந்து தவறான உபதேசம் நம்ம என்ன பண்ண விடுதலை ஆக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபை அப்படின்ற பாடத்தினுடைய தலைப்பில் முதல் பாகம் பார்த்தோம். அந்த முதல் பாகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல டினாமினேஷன் இருந்துட்டாலுமே அந்த பல டினாமினேஷன் யாருடைய சபை இல்லை? கிறிஸ்துடைய சபை இல்லை. கிறிஸ்துடைய சபைன்னு சொல்லிட்டா அது எங்கே தான் இருக்குது? எங்கே தான் கட்டிகிட்டு இருக்கிறாருங்க? பரலோகத்து கட்டியிருக்கிறார். அந்த சபையில் அங்கமாகத்துக்கு தான் நம்முடைய ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார தவிர இங்கே இருக்கக்கூடிய 41,000 டினாமினேஷனுக்கு கிறிஸ்து என்ன பண்ணல, நம்மளை அழைப்பு கொடுக்கல. அந்த 41,000 டினாமினேஷனுக்கு கிறிஸ்து என்னவா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையா இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அவர் கட்டிட்டு இருக்கிற அந்த ஆலயத்துக்கு தான் அவர் என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தலையா இருக்காருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துடைய சபைன்ற பாடத்தில் எத்தனாவது பாகம்? 2வது பாகம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2வது பாகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த பாகத்தினுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். என்ன கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துடைய சபைக்கு யார் தான் அஸ்திபாரம்? கிறிஸ்துடைய சபைக்கு யார் தான் அஸ்திபாரம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்துவே தாமே என்னவா இருக்கிறாரு? அவர் தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். கரெக்டுங்களா? அப்படின்னா கிறிஸ்துடைய சபைக்கு கல் அஸ்திபாரம் இல்லை. யார் அஸ்திபாரம் இல்லை? அப்போஸ்தலனாகிய பேதுரு அஸ்திபாரம் இல்லை. யார் தான் அஸ்திபாரம்? கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அப்படின்னா கிறிஸ்துடைய சபைக்கு தலை யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய சபைன்னு சொல்றாருங்களா? அவங்க கிறிஸ்துடைய தலையா அவர் இருக்கும்போது இவங்க யாரா இருப்பாங்க? சபை யாரா இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்கு அவயவங்களா இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதான் நாம் பார்த்தோம். எபேசியர் 5:32 வாசிங்க. எபேசியர் 5:32 இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்படின்னா இந்த சீக்ரெட் நம்ம போன வாரம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சீக்ரெட் நமக்கு தெரியல. கரெக்டா? அப்படி இந்த சீக்ரெட் பார்த்தோம். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி நாம் பார்த்தோம். அப்படின்னா கிறிஸ்து தலை அப்படின்னு சொல்லும் போது அவருடைய சபையா இருக்கிற சரீரங்கம் சொல்லிட்டா எவ்வளவு பேர் கிறிஸ்துடைய சரீரங்கத்துல அங்கமாக முடியும்? 144,000 பேர். அதான் நம்ம வெளிப்படுத்தல் 14:1 நம்ம வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும். எவ்வளவு பேர் கிறிஸ்துவோட கூட சிங்காசனம் உட்கார போறவங்க? 144,000 பேர். அதுக்குதான் வசனம் சொல்லுது, ராஜாக்கள் ஆசாரியர்கள் கிறிஸ்துவோடு கூட அந்த சிங்காசனம் உட்காரக்கூடிய ராஜாக்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி 144,000 பேர் எங்கே போக முடியும்? பரலோகத்தில் கிறிஸ்துவோடு கூட சிங்காசனம் உட்கார முடியும். அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முதற் பலன்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய முதற் பலன்கள், ஃபர்ஸ்ட் பார்ன். இந்த உலகத்திலேயே முதல் கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவோட பரலோகத்தில் சிங்காசனம் உட்காரக்கூடிய வகுப்பார் தான் முதற் பலன் நாம் பார்க்குறோம். இந்த முதற் பலன் ஆகிறதுக்கு 144,000 பேரில் ஒரு அங்கம் ஆகிறதுக்கு எத்தனை ஸ்டேஜஸ் கடக்கணும்? எத்தனை ஸ்டேஜ்? 3 ஸ்டேஜ். என்னென்ன ஸ்டேஜுங்க? என்னென்ன ஸ்டேஜ்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஸோ அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர்? அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மை உள்ளவர்கள் வெகு சிலர் இல்லை. 144,000 பேர். அப்படி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறது? 3த்துல அழைக்கப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்போ அடுத்து என்ன ஆகணும்? ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த ஒரு அழைப்பு இந்த ஒரு வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? எல்லாரும் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு 144,000 பேரா கிறிஸ்துவோட சரீரங்கமாக மாறத்துக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு எங்கேயாச்சு இந்த கூட்டத்தில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அதை பிரிச்சிருக்கிறாரா?
அதான் அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்றார். கலாத்தியர் 3:28. கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவோட சரீரங்கமா மாறத்துக்கு யூதனும் இல்ல, கிரேக்கனும் இல்ல, அடிமை இல்ல, சுயாதீனம் இல்ல, ஆணும் இல்ல, பெண்ணும், எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துட்டார் நம்முடைய ஆண்டவர். கரெக்டா? இதுல ஏதாச்சும் பார்ஷியாலிட்டிக்கா பார்த்தாரா? இல்ல. அப்படி இருக்கும்போது 1,40,000 மாறத்துக்கு எந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு. அப்படின்னும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல 1,04,000 பேர் எந்த கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்ட வசனம் இருக்கு? இஸ்ரவேல் புத்திரர் சகல கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,40,000 பேர் போட்டிருக்க பிரதர். அப்படின்னா இந்த 1,40,000 பேரா மாறுவதற்கு வெறுமனே இஸ்ரேல் ஜனங்கள்ல இருக்கிற 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் போக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்ட நான் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இஸ்ரேல் கோத்திரத்தில் இருக்கிற 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் 1,40,000 பேரை மாற முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலான்னு கேட்கிறேன். ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இல்லை, அதுதான் வசனம். முன்னாடி நான் பார்த்தோம், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. வசனம் தெளிவா அப்போஸ்தலன் பவுல் கிளாரிஃபை பண்ணிட்டார். அப்படின்னா இது இஸ்ரேல் தேசத்துக்கு, இஸ்ரேல் கோத்திரத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிதா இந்த வசனம் ஆயிருக்கும்? இந்த வசனம்னா இருக்கும் பொய்யா இருக்கும். அப்போ அப்போஸ்தலன் பவுல் தவற சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்படின்னா இந்த வசனம் பொய்யா? அப்போ இந்த வசனம் பொய் இல்லை. அப்படின்னா எதுல தவறு இருக்குது? வெரி குட், நம்முடைய புரிந்து கொள்ளுதல்ல தவறு இருக்குது. அப்படின்னா 1,40,000 பேரா மாறுவதற்கு இஸ்ரேலிருந்து 12 கோத்திரத்துலாம் அப்படின்றது வசனம் சொல்லியிருக்கு. பட் இதை நம்ம தான் உள்ள போய் பார்க்க போறோம். அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஒரு வெளிப்பாடு 14:3. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 14 வசனம் 3. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது. 1,40,000 பேர் பாட்டு பாடி இருக்கிறாங்க. அந்த பாட்டு யாருக்குமே என்ன பண்ணல தெரியல. அந்த பாட்டை பாடின அவங்க எங்க இருந்து வந்தவங்க? பூமியிலிருந்து வந்தவங்க சொல்லியிருக்க தவிர இஸ்ரேல் கோத்திரத்தில் வந்தவங்க சொல்லியிருக்கா? இல்ல. அடுத்தது இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:4. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 14 வசனம் 4. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் எங்க இருந்து வந்தவங்க? மனுஷர் இருந்து. இஸ்ரேல் கோத்திரம்னு சொல்லியிருக்கிற வசனம் இல்ல. அடுத்து இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல 5:9. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 5 வசனம் 9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்படின்னா கிறிஸ்துவோட ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் 1,40,000 பேர். அவங்க எங்கெங்க வந்திருக்கிறாங்க? சகல கோத்திரம். இஸ்ரேல் கோத்திரம் மட்டும் இல்ல, சகல கோத்திரம், சகல பாஷை, சகல ஜாதி, சகல ஜனங்கள். அப்படின்னா இந்த சகல கோத்திரம், சகல பாஷைக்காரர், சகல ஜனங்கள், சகல ஜாதினா இது எங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, ஒட்டு மொத்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த சபை 1,40,000 மாறத்துக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ வசனம் தெளிவா இருக்கு பிரதர். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேல் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000 சொல்லிட்டு 1,40,000 பேர் போட்டிருக்குது. அதை பத்தி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இன்னைக்கு அநேகர் இந்த 1,40,000 பேர் தான் சபையாக முடியும், சரீரங்கமா மாற முடியும் கேள்வி கேட்கும்போது அது யாருக்கு மட்டும் தான் சொல்றாங்க? இஸ்ரேல் கோத்திரத்துக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஆனா இவ்வளோ வசனம் தெளிவா போட்டிருக்கு. மனுஷர்லேருந்து, பூமியிலிருந்து, சகல கோத்திரத்திலிருந்து போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் கோத்திரத்துல 12 கோத்திரத்துல தான் 1,40,000 பேர் சொல்லியிருக்க. அது எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுன்னு எந்த புஸ்தகம்? வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம படிக்கிறோம்னா அது எப்படிப்பட்ட எழுதப்பட்ட வசனம்? முற்றிலும் முற்றிலும் அடையாள பாஷை, முற்றிலும் தீர்க்க தரிசன பாஷையில் இருக்குது. வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல 1:1.
வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான யார்தான் வெளிப்படுத்துறது? இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரன யோவானுக்கு வெளிப்படுத்தினதான விசேஷம். அப்படின்னா இது ரெவலேஷன், பின்னாடி நடக்க போற தீர்க்கதரிசனமான சம்பவத்தை என்ன பண்ணிருக்காரு? யோவானுக்கு முன்கூட்டியே என்ன பண்ணிருக்காரு? வெளிப்படுத்திருக்கிறார். இப்ப என்ன பண்ணணும்? இது முற்றிலும் என்ன பாஷை? முற்றிலும் தீர்க்க தரிசனம் இருக்கக்கூடிய வசனங்கள். கரெக்டா? வெளிப்படுத்தின வசனங்கள் எல்லாமே முற்றிலும் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்ட வசனங்கள்னால வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எதை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட அந்த வசனம் 12 கோத்திரத்திலிருந்து முத்திரை போட்டப்பட்டவர் 1,40,000 பேர் போட்டிருக்கேன் பிரதர். அப்படின்னா இப்போ வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட கோத்திர நேமங்கள் இருக்கு இல்லைங்களா, பெயர்கள். அந்த பெயர்கள் யாருடைய பிள்ளைகளுடைய பேரு? யாக்கோபுடைய பிள்ளைகள் பேர். அவங்க தான் 12 கோத்திரம். அப்படின்னா வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்க அந்த 12 பேர்கள் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யாக்கோபுடைய பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய 12 பேருக்கும் என்ன ஆகணும்? மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். மேட்ச் ஆகுது இல்லைன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை போய் செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 35 அதிகாரம் 23-26. இது யாருடைய பத்தின அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தானே கோத்திரம், 12 கோத்திரம். அந்த 12 பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 35 23-26 வரைக்கும். ஆதியாகமம் அதிகாரம் 35 வசனம் ஆதியாகமம் 35 அதிகாரம் வசனம் 23 வசனங்கள் 23 முதல் 26 வரை. யாக்கோபின் குமாரர் 12 பேர். நல்லா கவனி. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன். ஃபர்ஸ்ட் பேர் என்ன? ரூபன். சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர். போட்டிருக்கிற லிஸ்ட் கரெக்டா இருக்குங்களா? இது யாருடைய பிள்ளைகள்? யாக்கோபுடைய 12 பசங்க. இவங்க தான் இஸ்ரேல் கோத்திரம். ஸோ இதை தான் வெளிப்படுத்தல் சொல்லுது, இஸ்ரேல் புத்திரனோட முத்திரை போட்டப்பர்னு சொல்லிட்டு. இப்போ வெளிப்படுத்தல் வசனத்தில் எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 5-8 வரைக்கும். வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் வசனம் 5 முதல் 8 வரை. வெளிப்படுத்துதல் அதிகாரம் 7 வசனங்கள் 5 முதல் 8. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யூதா அப்படியே வாசிங்க. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன். அடுத்தது காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. தேங்க்யூ சிஸ்டர். அப்படின்னா இப்போ 2 பேர் லிஸ்ட், 2 வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது இருக்கு, ஆதியாகமத்தில் இருக்கிறது இருக்குது. இது 2த்துல என்ன வித்தியாசம் இருக்கு? ஆர்டர் இல்லை, இதுலயும் என்ன வித்தியாசம் இருக்கு? மனாசே வெரி குட். எதுல தான் எதுல இருக்கு? ஆதியாகமத்துல அவன் லிட்டரல் பசங்களோட பேர்ல எது இருக்கு? தான் இருக்கு. ஆனா வெளிப்படுத்தல யார் பேர் வரல? தான் வரல. யார் பேர் வந்திருக்கு? மனாசே. மனாசே வந்து யாக்கோபுடைய பிள்ளைகள்ல 12 பேர்ல ஒருத்தரா? இல்ல. அப்படின்னா இதுல இன்னும் ப்ரூஃப் ஆகுது. இந்த வெளிப்படுத்தல் சொல்லி இருக்குது லிட்டரலான இஸ்ரேல் கோத்திரத்தை பத்தி நான் பண்ணல, பேசல. இவர் யாருடைய பையன்? மனாசே. யோசேப்பினுடைய பையன். யோசேப் பேர் வந்திருக்கா? வந்திருக்கு. யார் பேர் வந்திருக்கு? மனாசே பேர். ஆனா யார் பேர் வரல?
அப்படின்னா வெளிப்படுத்தல விசேஷத்தில் இருக்க அந்த லிஸ்ட்ல லிட்டரலா இருக்கிற யாக்கோபு புத்திரர்கள் பேர்ல என்ன பண்ணல, எக்ஸாக்டா வரல. அப்படின்னா இது லிட்டரலா யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய கோத்திரத்தை பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பண்ணல, பேசல. இப்போ அடுத்த கேள்வி, சரிங்க பிரதர், இது நிறைய கிளியர் ஆச்சு. வசனங்கள்லாம் படிக்கும்போது இஸ்ரேல் கோத்திரத்தை மட்டும் மையமாக வைக்கல, சகல கோத்திரம் நம்ம பார்த்துட்டோம். இதில் எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்த்தா இதுலேயும் நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் என்ன புரிய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் கோத்திரத்தில் முத்திரை போட்டப்பட்டவங்க 104 பேர்ன்றது இல்லை, அது வெறும் இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த இடத்துல 12 கோத்திரத்தினோட லிஸ்ட்டை பேரை போடும்போது தானே எடுத்துட்டு யாரை சேர்த்துருக்கிறாரு, மனாசே சேர்த்திருக்கார். இப்போ நம்முடைய கேள்வி, ஏன் தேவன் தானே வெளியே எடுத்துட்டு மனாசேவை சேர்த்திருக்கிறார்? பிரதர் இப்படியெல்லாம் பார்க்கணுமா? இது வரைக்கும் இதை படிச்சிருக்கிறோம், பட் இந்த மாதிரி பார்த்ததில்லை. கரெக்டா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தானே வெளியே எடுத்திருக்கார், மனாசே சேர்த்திருக்காருன்னா ஆக்சுவலா ஒவ்வொரு பேருக்கும் என்ன இருக்கு, இருக்கா இல்லைங்களா? ஒவ்வொரு பிள்ளைகளோட பேருக்கும் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் இருக்கு. கரெக்டா? அந்த அர்த்தம், பேருக்கான அர்த்தம், எல்லாருடைய பேருக்கான அர்த்தம் இருக்குது. இதுல தானுக்கு பேருக்கு அர்த்தம் இருக்குது, மனாசேயோட பேருக்கு அர்த்தம் இருக்குது. ஆனா 140 பேரை மாற போறவங்க இந்த பேருக்குரிய அர்த்தங்களுக்கு வெளிப்படுத்தல பேர்கள், அந்த பேர்கள் இருக்கக்கூடிய அர்த்தத்துக்கு ஏத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாதான் 140 பேர்ல ஒரு அங்கமாகவே மாற முடியும். அந்த 140 பேரா மாறுவதற்கான பேருக்குரிய அர்த்தத்துக்கு யார் தகுதி இல்லாதவர்களா இருக்கிறாங்களோ அவங்க பேரை வெளியே எடுத்துட்டார் தேவன். அந்த கேரக்டர் இருக்கவங்க வெளியே எடுத்துட்டு, ஷூட் ஆகாத பேரை வெளியே எடுத்துட்டு, யார் அந்த பேருக்கு அந்த 140 பேரா மாறுவதற்கு தகுதியான ஒரு கேரக்டர் இருக்குதோ அவங்க பேரை தேவன் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா பேர்களுக்கு அர்த்தம் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. எப்படி பார்க்குறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாமுக்கும் ஆபிராமுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் அவர் பேர் என்ன இருந்துச்சு? ஆபிராம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னவா மாத்தினார்? ஆபிரகாம் மாத்தினார். ஏன் பேர் மாத்தினார்? இடையில ஒரு கா போட்டாரு. அப்படியா? ஆபிராமுக்கும் ஆபிரகாம் ஏன் பேரை மாத்தினார்? அதனுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாம் அப்படின்னு பேருனா உன்னை திரளான ஜாதிகளுக்கு யார் தகப்பன், திரளான ஜாதிகள் தகப்பன். அப்படின்னா என்ன பேர் வரும்? ஆபிரகாம் அப்படின்னு பேரை மாத்துறார். கரெக்டா? அடுத்தது சாராய் பதிலா என்னன்னு பேர் மாத்துறார்? சாரால் மாத்துறார். ஏன் பிரதர் பேர் தேவன் மாத்தணும்? ஏன் அதே பேர் வச்சிருக்கலாம்ல? ஏன் மாத்தணும் பார்த்தீங்கன்னா, அவள் திரளான ஜாதிகளுக்கு யாரு தாய். யாக்கோபுக்கு என்ன பேர் மாத்துறார்? ஏன் யாக்கோபு இருந்திருக்கலாம்ல? ஏன் இஸ்ரவேல்? இஸ்ரேல் என் பேர் மாத்தினார். ஆக்சுவலா ஏன் இஸ்ரேல் பேர் மாத்தினார் பார்த்தீங்கன்னா, தேவனோடும் மனுஷனோடும் போராடி ஜெயிச்சிட்ட, அதனால உனக்கு என்ன பேர் மாத்துறேன் அப்படின்னா, தேவன் ஒரு பேரை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பேரை ஆட் பண்றாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அர்த்தம் இருக்குது, தேவை இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 12 கோத்திரங்கள பேர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த பேருக்கான அர்த்தம் இருக்கு பாருங்க. அந்த அர்த்தத்துக்குரிய ஒரு வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையில் இருக்கணும்? யாருடைய வாழ்க்கையில் இருக்கணும்? 144,000 பேரா மாறுறவங்களுடைய வாழ்க்கையில அந்த பேருக்கான அர்த்தத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படின்னா லிட்டரலா 12 கோத்திரத்தை பத்தி இங்க பேசல, அந்த பேரில் இருக்கிற அர்த்தத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குரியவர்கள் தான் 140,000 பேரா மாற போறாங்கன்னு தான் சொல்லியிருக்க தவிர வெளிப்படுத்துற விசேஷத்துல அது இஸ்ரேல் கோத்திரத்தை பத்தி நான் பண்ணல, பேசல. அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, சபையாக போறவங்க 104,000 பேரா மாற போறவங்க, அந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு? நம்ம எல்லாரும் கிடைச்சிருக்கா? நம்ம எல்லாரும் கிடைச்சிருக்குன்னா வெளிப்படுத்துற விஷயம் சொல்லப்பட்ட 12 பேருக்குள்ள இருக்கிற அர்த்தம் யாருடைய வாழ்க்கையில நிறைவேறணும்? நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். இப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கேற்ற ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு அர்த்தத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாமா? செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆர்டர்ல, எந்த ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 12 யாக்கோபுடைய 12 பிள்ளைகளுடைய ஆர்டர்லயே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் மகன் யாரு? ரூபன். ரூபன் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்ன?
வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 29 32 வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 29 வசனம் 32. லேயாள் கர்ப்பவதியாகி நல்லா கவனிங்க வசனத்தை. ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ரூபன் அப்படின்ற பேருக்கு அர்த்தம், அந்த வசனத்தை படிக்க வேண்டாம். ரூபன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபன் அப்படின்னா பார்த்தருளினார் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி ஷார்ட்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரூபன் அப்படின்னா பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். ரூபன்னா பார்த்தல். இப்போ என்னோட கேள்வி, 1,40,000 பேரா மாறணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கணுமா? எதை பார்க்கணும்? சபையாகணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் 1,04,000 பேர் ஒரு அங்கமாகணும்னு வச்சுக்கோங்க. முதல் படி அவங்க கிட்ட என்ன கேரக்டர் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, பார்க்கக்கூடிய கேரக்டர் இருக்கணுமா? வெரி குட். வேத வாக்கியங்களை என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் என்ன இருக்கு? நித்திய ஜீவன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுடைய சரீரங்கமா ஒருத்தர் மாறணும்னா, சபையா மாறணும்னா ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சுபாவம் இருக்கணும். வேத இந்த அடிப்படை சத்தியம் அடிப்படை பாடங்கள் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம், அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுபாவம். அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17 11 வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 17 வசனம் 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஒரு குரூப், ஒரு ஊரார் தெசலோனிக்கேயை விட ரொம்ப நற்குணசாலிகளா இருந்தாங்க. ஏன்? யார் பேசுனது? வெரி குட் பிரதர். அப்போஸ்தலன் பவுல் பேசுனதே கரெக்டா பேசுறாரா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துருக்கிறாங்க. யார் பேசுனது பிரதர்? அப்போஸ்தலன் பவுல். அவர் பேசுனதே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. கரெக்டா இவர் பேசுறது அப்படின்னா நம்மளும் இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கடையணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். பிரதர், எந்த ஒரு சகோதரனும் பைபிள் எடுத்து பேசுறாருன்னா அவர் பேசக்கூடிய வசனங்கள் வேதத்தோடு ஒத்து இருக்குதா? கரெக்டா பேசுறாரா இல்ல சொந்த கருத்து பேசுறாரா, சும்மா ஓன் கதைகளை பேசுறாரான்னு யார் செக் பண்ணி பார்க்கணும்? அதான் யாரு அப்படின்னா, இந்த சுபாவம் நம்மகிட்ட இருக்குதா? பேசக்கூடிய சத்திய வசனங்கள் வேத ஆதாரத்தோடு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குற சுபாவம் இருக்குதா? இருக்குன்னா அந்த சபையாகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் இருக்குன்னு அர்த்தம்? நம்ம இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன ஆகணும்? இன்னும் தொடரணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் சுபாவம். அடுத்தது, பார்த்தா மட்டும் போதுமா? வேத வாக்கியங்களை பார்த்தா மட்டும் போதுமா? அடுத்து என்ன சுபாவம் வேணும்? ஆராய்ந்து பார்க்குறோம். ஆராய்ந்து பார்க்கறது மட்டும் இருந்தால் போதுமா? அடுத்து ரெண்டாவது கேரக்டர் நமக்குள்ள வரணும். என்ன ரெண்டாவது கேரக்டர்? அதான் ரெண்டாவது பையனுடைய பேர். ரெண்டாவது பையன் யாரு? சிமியோன். சிமியோன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 29 33 வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 29 வசனம் 33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். சிமியோன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? வெரி குட். சிமியோன் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கேட்டல் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பார்த்தல், ரெண்டாவது கேட்டல். அப்படின்னா சபையாகணும்னா ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டாவது எதை கேட்கணும்? எப்படி கேட்கணும்னு கேட்குறேன். வெரி குட். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13:9. மத்தேயு அதிகாரம் 13 வசனம் 9. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். என்ன இருக்கணுங்க? கேட்கிறது காது. எல்லாரும் காது இருக்குல்ல, காதை பத்தி சொல்லியிருக்கிறாரா? என்ன இருக்கணும்? ஆர்வம், கேட்கக்கூடிய ஆர்வம். சத்திய வசனத்தை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அதே நேரத்தில் வாரம் கிடைக்கக்கூடிய சத்தியத்தை கேட்கக்கூடிய ஆர்வம் இருக்கா? அப்படின்னு 1,04,000 பேரா மாறணும்னா ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த சுபாவம் இருக்கணும். அதே நேரத்தில் என்ன மனசு இருக்கணும்? கேட்கக்கூடிய ஆர்வம். எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம்?
தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆர்வம் எவ்வளவு நாள் இருக்கலாம்னு கேட்கிறேன். ஒரு 10 வருஷம் இருந்தா போதுமா? சாகிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்கிற ஆர்வம் இருக்கணும். இப்ப அப்படி சத்தியத்தை பார்த்து வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்து சத்தியத்தை கேட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த பையனோட என்ன பேரோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பேரும். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா அடுத்த பையன் பேர் என்ன? லேவி. லேவின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 29:34. ஆதியாகமம் அதிகாரம் 29 வசனம் 34. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அப்படின்னா லேவி என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? சேருதல். புரிஞ்சிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாம இருந்தோம், போக போக ஆட்டோமேட்டிக் நம்ம மைண்ட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய ஆவியில் வழி நடத்தப்படும் போது புரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா லேவி அப்படின்னா சேருதல். அப்படி இப்போ யோசிச்சு பார்க்கலாம். சத்தியத்தை தேடி வாசிக்கிறோம், சத்தியத்தை ஆர்வத்தோடு கேட்குறோம், கேட்ட உடனே நம்ம யார் கூட சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. யார் கூட எங்கே சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசன வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22-24 வரைக்கும். எபிரேயர் அதிகாரம் 12 வசனங்கள் 22 முதல் 24 வரை. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களினிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்து சேர்ந்திருக்குமாமா? எப்போ நம்ம வேத வாக்கியங்களை ஆர்வத்தோட தேடி படிக்க ஆர்வம் இருக்குதோ அந்த ஒரு பார்த்தல் கேரக்டரும் அடுத்து கேட்டலுடைய கேரக்டரும் இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபை இடத்துல சேருவதற்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணி இருக்குது? கிடைச்சிருக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாரம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குறோம், அதே நேரத்தில் ஆர்வத்தோட சத்தியத்தை கேட்குறோம். கேட்டதுனால போன வாரம் என்ன கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகள்னால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ணல, அது கிறிஸ்துடைய சபை இல்லை. எங்கே எழுதப்பட்டுதான் சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்க சபைக்கு நம்ம அங்கமாக தான் நம்ம கூப்பிட்டுருக்காருன்னு கண்டுபிடிச்சுமா கண்டுபிடிக்கலையா? இப்போ எங்கே சேரணும்னு மைண்ட் வந்துருச்சு, நமக்கு எங்கே சேரணும் மைண்ட் வந்துருச்சு. 144,000 பேரா மாறுவதற்கான ஒரு மைண்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அங்கே சேரணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் 3வது மகனுடைய பெயர். இப்போ அடுத்தது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்துக்கு வந்திருக்கிற நம்ம, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்துக்கு முடிவு பண்ணியிருக்க நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் தெரியுங்களா? டெய்லியும் என்ன பண்ணணும் சிஸ்டர்? துதிக்க ஆரம்பிக்கணும். அந்த துதிக்கிறதுக்கு பற்றி தான் அடுத்த மகனுடைய பேர் என்னங்க? யூதா. யூதான்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 29 வசனம் 35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அப்படின்னா யூதான்ற பேருக்கு என்ன அர்த்தம்? துதித்தல். அப்படின்னா யூதா அப்படின்னா துதித்தல். இப்போ தேவனை நம்ம துதிக்கணும். எப்படி துதிக்கிறது? 1000 ஸ்தோத்திர பலி சொல்றதா? 1000 ஸ்தோத்திர பலி சொல்றதா? துதித்தல் எப்படி? தேவனை துதிக்கணும், சொல்லி துதிக்கணும். வேற யார் தெரியுங்களா துதிக்கணும்? யார் தெரியுங்களா துதிக்கணும்? நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க துதிக்கணும். யார? தேவனை. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, 140,000 பேரை மாறணும் முடிவு பண்ணிட்டா, அவருடைய சரீரங்கமா மாறணும் முடிவு பண்ணிட்டா. சத்தியத்தை வேதத்தை படிக்கிறது, வேதத்தை சத்திய வசனத்தை கேட்கறது, அதே சர்வ சங்கமாகிய சபையில மாறத்துக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டா துதிக்க ஆரம்பிக்கணும். எப்படி துதிக்க ஆரம்பிச்சனா? கேட்ட சத்தியத்துக்கு ஏத்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழும் போது நம்முடைய குணலட்சணம் ஆகணும், சேஞ்ச் ஆகிறோம். சேஞ்ச் ஆகிறத பார்த்து
மற்ற மனுஷர்கள் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இவங்க யார் மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்க, கிறிஸ்துவ போல வாழ்றாங்கன்னு நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து யாரை துதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை துதிக்கிற அளவுக்கு யாருடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம தேவனை துதிக்கிறது, தேவனை அன்பு காட்டுறது. எப்படி அன்பு காட்டணுமாமா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3:18 வசனம். 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எப்படி காட்டணுமா அன்பு? சும்மா வாயில வார்த்தையினாலேயோ நாவுனாலேயோ சொல்றது காட்டுறது இல்ல. எப்படி காமிக்கணுமா? நம்ம கிரியினால காமிக்கணும். கிறிஸ்துவுடைய அன்பை டேஸ்ட் பண்ண நம்ம அந்த அன்பை எங்க வெளியில காமிக்கும் போது அது கிறிஸ்துவுடைய குணலட்சணத்தை பிரதிபலிக்கும் போது தான் அது வெளிப்படும். அதை பார்க்கிற ஜனங்கள் கண்டிப்பா நம்முடைய குணலட்சணத்தை பார்த்து துதிக்க வைக்கணும். அதே ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:17 வசனம். கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பேசுற பேச்சு எங்க? வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பேசுற பேச்சு, அதே இடத்துல வெளியில் வேலை செய்கிற இடத்துல பேசுகிற பேச்சு, அதே நம்முடைய கிரியை எல்லாமே நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கணும். அப்படின்னா நம்ம வார்த்தையில தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு நம்ம வாயில 1000 முறை சொன்னா தேவனை துதிக்கிறது ஆயிடுமா? இப்படி காலையில் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு 1000 முறை சொல்லிட்டு நம்ம சுற்றி பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ சண்டை போட்டுருந்தா அது தேவனை துதிக்கிறமாகமா? என்ன சொல்லுவாங்க சிம்பிளா? உதாரணத்துக்கு வாரம் சப்ஜெக்ட் கேட்க வரோம், சத்தியத்தை கேட்குறோம். சத்தியத்தை நமக்குள்ள கிரியை செய்யுன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்முடைய கேரக்டர் எங்கே சேஞ்ச் ஆகணும்? யாரெல்லாம் நம்ம வேற மாதிரி நம்மளை பார்த்துருந்தாங்களோ, வேற சுபாவத்தில் நம்ம இருந்தோமோ, அவங்க மத்தியில் எதை மாறி இருக்கணும், எதை சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கணும், கேரக்டரை சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கணும். ஒரு வேளை வாரம் சப்ஜெக்ட் கேட்குறோம், கேரக்டரை சேஞ்ச் பண்ணல, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன தெரியும் சொல்லுவாங்க, வாரம் பைபிளை தூக்கிட்டு போகிற, எதுக்கு தான் நீ போகிற, அதுக்கு எங்கேயே இருக்கலாம், நீ வீட்டிலே இருக்கலான்னு சொல்கிற மாதிரி இருக்கலாமா? இல்லை பிரதர், இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சுபாவம் இப்போ வாரம் சத்தியத்தை கேட்க கேட்க எங்கேயோ போகிறாங்க, ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குது, இவங்களோட கேரக்டரில் சேஞ்ச் நடந்திருக்குது, உண்மையில அது கண் கூட பார்க்கற அப்படின்னு சொல்றது தேவனை பயன்படுத்துமா? அப்படின்னா நம்முடைய சத்தியத்தை பார்க்கறது மட்டும் இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை, நம்முடைய குணலட்சணங்கள் சேஞ்ச் ஆகிறது மூலமா உடன் இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்த மாதிரி ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்தாகணும். அப்படி வாழ்ந்தாதான் எங்க போக முடியும்? 1,47,000 மாற முடியும். அப்படின்னா ஒரு வேளை நம்ம அந்த மாதிரி தேவனுக்காக எக்ஸ்ட்ரீமா பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில தேவனுக்கு ஏற்ற ஒரு கிரியை காமிச்சு, கிறிஸ்துவோட குணலட்சணத்தை காமிச்சு தேவனை துதிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னா அந்த இடத்துல யார் வந்து வாசம் பண்ணுவார்? அந்த இடத்துல யார் வந்து வாசம் பண்ணுவார்? அதுதான் அடுத்த மகன் பேரே. அடுத்த மகன் பேர் பார்த்தீங்கன்னா செபுலோன். செபுலோன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:20 வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 30 வசனம் 20. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயர். செபுலோன் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? வாசம் பண்ணுதல், அதாவது வாசஸ்தலம். அப்படின்னா இந்த மாதிரி தேவனை துதிக்கிற அளவுக்கு நம்முடைய கேரக்டர் தேவனுக்காக கிறிஸ்துக்காக நம்ம மாத்திட்டு இருக்கணும்னு வச்சுங்க. நம்முடைய ஒரிஜினல் மோசமான சுபாவத்தை கிறிஸ்துக்காக நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா யாரு வந்து வாசம் பண்ணுவாரு? தேவன் வாசம் பண்ணுவாரா இல்லையா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2:19 வசனம். எபேசியர் அதிகாரம் 2 வசனம் 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அப்படின்னா ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவானுடைய ஒரே நகரத்தாரும் நம்ம யாரா மாறுறோமா? தேவனுடைய வீடுனா யார் வந்து வாசம் பண்ணுவார்? தேவன் வந்து வாசம் பண்ணுறார். ஆக்சுவலாக நம்ம நினச்சினுக்கிறோம், கட்டடத்தை நம்பி போயினுக்கிறோம், தேவன் அங்கே வாசம் பண்ணாரா இங்கே வாசம் பண்ணுறாருன்னு. ஆக்சுவலாக தேவன் ஆலயங்கள் என்ன பண்ணல, வாசம் பண்ணல. எங்கே வாசம் பண்ணுறாருன்னா, யார் கிறிஸ்துக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ
அங்க யார் வாசம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வாசம் பண்றார். அப்படின்னா யார் ஆலயம்? ஆக்சுவல் நம்ம அங்க போய் இருக்கக்கூடிய இடத்துக்கு பதிலா இந்த பூமியில் வாழும் போதே யார் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய சபையா அங்க இருந்தா எப்படி தேவன் நம்ம கூட வாசம் பண்ணுவாரோ அந்த ஒரு வாழ்க்கையை எங்கே வாழ்றோன்னு பாத்தீங்கன்னா இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் நம்ம யாராமா வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:16 2 கொரிந்தியர் அதிகாரம் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்படின்னா தேவன் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இரார். ஆனா எங்க வாசம் பண்ணுவாராமா? யார் அவருடைய வசனத்தை கேட்டு படிச்சு அவர் கேட்ட ஒரு கிரியை காண்பிக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில யார் வந்து வாசம் பண்ணுவார்? சாதாரண விஷயமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். உதாரணத்துக்கு கிரைஸ்ட் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமா யார் இருக்கிறோம்? நம்ம இருக்கிறோம். உதாரணம் நம்ம வீட்டில் இயேசு கிறிஸ்து வந்து உக்காந்துட்டார், எப்படி பேசுவோம்? நம்ம வீட்டுக்கு வந்து கிரைஸ்ட் வந்து கெஸ்டா வந்து உக்காந்துட்டாருங்க, நம்மளோட பேச்சு எப்படி இருக்கும்? அப்படின்னு கோவப்படுற கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்க. நமக்கு கிரைஸ்ட் வந்து உக்காந்துட்டார், என்ன பண்ணுவோம் நம்ம? வருமா அது? அதே நேரத்தில் பொறாமப்படுற கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரைஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற என்ன பண்ணுவோம்? வருமா பொறாம? அப்போ யாருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுருவோம். கிறிஸ்து வந்துட்டாருன்னா அந்த இடத்துல அந்த சுபாவத்தையும் என்ன பண்ணுறோம்? மாற்றணும் இல்லைங்களா? அப்படின்னா இப்போ யார் மத்தியில் வாசம் பண்ணுறாரா கிரைஸ்ட்டு? நம்ம மத்தியில் வாசம் பண்ணுறாரு. அப்படின்னா ஒருவேளை நம்மக்கிட்ட மோசமான சுபாவம் இருந்துட்டா கூட அவர் வாசம் பண்ணுறாருன்றதுக்காகவே நம்மக்கிட்ட எல்லா மோசமான சுபாவத்தையும் என்ன பண்ணணும்? தூக்கி வீசுகிற அளவுக்கு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கணும். இப்படி ஒரு கேரக்டர் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா நம்ம இருந்தா அடுத்த மகனுக்குடைய பேருக்கு என்ன அர்த்தமோ அது நம்ம லைஃப்ல இருக்கும். என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசக்கார். இசக்கார்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:18. ஆதியாகமம் அதிகாரம் 30:18. அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயர். இசக்கார் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? வெரி குட். இசக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலன். அப்படின்னா தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா நம்ம இருந்தா நம்ம என்ன கொடுக்கணும்? பலன் கொடுக்கணும். அது இல்லாம நம்ம யாரா மாற போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பலன்கள். ஏன்னா இந்த உலகத்திலே கிறிஸ்துவுடைய குணலட்சணத்தை சரியா காண்பிக்கிறவர்கள் தான் இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் பானமா. வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:18. யாக்கோபு அதிகாரம் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆக்சுவலா இந்த உலகத்தில் நம்ம தான் யாராமா? ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பலன். நம்மளை முதற் பலன் ஆக்கிறதுக்கு எதன் மூலம் ஜெனிப்பித்தாராமா? சத்திய வசனம் தான் நம்மளை என்னவா மாத்துது. அப்படி நமக்குள்ள கேரக்டர் சேஞ்ச் ஆகணும்னா எது உள்ள போகணும்? ட்ரூத், சத்தியம் உள்ள போலனா என்ன ஆகாது. அப்படின்னா நம்ம ஏன் இவ்வளோ நாள் சுபாவம் மாறல? அப்படின்னா எது உள்ள போல? அப்படின்னா சத்திய வசனம் உள்ள போயிருந்தா கண்டிப்பா மாறி இருக்கும். கரெக்டா? ஆனா இவ்வளோ நாள் மாறாததுக்கு காரணம் இவ்வளோ நாள் நமக்குள்ள என்ன வந்து ரீச் ஆகணும்? சத்தியம் ரீச். அப்போ நம்ம வாரம் சத்தியத்தை கேட்க கேட்க சத்தியம் விடுதலை ஆக்கலைங்களா? எதுலேருந்து? நம்ம மோசமான கேரக்டர் நம்ம என்ன பண்ணோம்? விடுதலை ஆக்கணும். அப்படி விடுதலை ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன கொடுப்போம்? நான் எந்த ஒரு வகுப்பாரா மாறணும் பார்த்தீங்கன்னா முதற் பலன்கள், பலன் கொடுக்கணும். கரெக்டாக? இப்போ நம்ம அதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கிரைஸ்ட் வந்து உக்காந்துட்டார் நம்ம வீட்டில். நம்ம எப்படி கேரக்டர் காமிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கொஞ்சமாக வளர்த்துருந்த நம்ம கிரைஸ்ட் இருக்கிறார் நம்ம கூட தெரிஞ்ச உடனே அந்த கேரக்டர் அதிகமாகுமா கம்மியாகுமா? என்னென்ன கனிகள் வெளிப்படும் நம்மக்கிட்ட? வெரி குட். அதுதான் பலன். என்னென்ன கனிகள்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5:22-23. கலாத்தியர் அதிகாரம் 5 வசனங்கள் 22 மற்றும் 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா நம்ம மாறிட்டா இந்த ஆவியின் கனிகள் யாருடைய லைஃப்ல வெளிப்படணும்? என்னென்ன?
அன்பு, கனி, அதே சந்தோஷம், சமாதானம், என்ன பொறுமை, நீடிய பொறுமை, அடுத்தது நற்குணம், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுக்கு விரோதமான பிரமாணம் எதனா இருக்குதா? இந்த கேரக்டர் யாருடைய லைஃப்ல வளரணும்? இருக்குதா? ஏதோ ஒன்று அங்கங்க வெளிப்படுற மாதிரி இருக்குது. அதுவும் இருந்தா கூட அது என்னைக்கோ ஒரு நாள் வெளிப்படுற மாதிரி தான் இருக்கு. அது ரொம்ப நாள் என்ன பண்றது இல்லை. நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில் பொறுமைன்ற சுபாவம் நமக்குள்ள வளர்த்துப்போம். ஆனா எது இருக்கிறது இல்லை, நீடிய பொறுமை. அதுக்கு பேர் ஏன் நீடிய பொறுமை? பொறுமை இருக்கலாம்ல பிரதர், ஏன் நீடிய பொறுமை அப்படின்னா, நம்ம நிறைய டைலாக் கேட்டிருப்போம். என்ன கேட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, என் பொறுமைக்கு என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்துக்குள்ள வந்துட்டவங்களுக்கு நீடிய பொறுமை என்னன்னு அர்த்தம்? அதுக்கு என்ன இல்லை, எல்லையே இல்லை. நான் இவ்வளோ தூரம் நீ பொறுமையை டெஸ்ட் பண்ண வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன், அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன சுபாவம் இல்லை, கிறிஸ்துடைய சுபாவம் இல்லை. அப்படின்னா இதெல்லாம் நாங்களும் நமக்குள்ளார வளரணுமா வரக்கூடாதா? இதுதான் பலன். அப்படின்னா கிறிஸ்து வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக நம்ம இருக்கிறோம்னா கண்டிப்பாக இந்த ஆவியின் கனிகள் யாருடைய லைஃப்பில் வளரணும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வளரணும். எவ்வளோ வளரலாம், எவ்வளோ வெளிப்படுத்தணும் அன்பை. அன்புன்ற கேரக்டர் ஒன்று இருக்கா? அது ஒரே நாளில் காமிச்சா போதுமா? அந்த ஆவியின் கனி தானே இது, அன்புன்ற ஒரு கனி. அதே மாதிரி சாந்தம்ன்ற கனி. இந்த மாதிரி கனிகள் இருக்கு இல்லையா? இந்த கனி நம்மளோட வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா காட்டலாமா, நிறைய காட்டணுமா? எது தேவன் பிரியப்படுவார்? பலன் கொடுக்குன்னு சொல்லிட்டார். இந்த ஆவின் கனிகள் தான் பலன். இந்த பலனை எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரே ஒரு பழம், ஒரே ஒரு அன்பு மட்டும் காமிச்சா போதுமா? இல்லை நான் சாந்தம் இருக்கிறேன் அந்த கேரக்டர் மட்டும் காமிச்சா போதுமா? எவ்வளோ காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காட்டணுன்றத அடுத்த மகன் வந்து சொல்றார். அவர் பேர் என்னதுங்க? காத். காத் என்ன பேருக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதி 30:11 வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 30 வசனம் 11. அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயர். காத் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ஏராளம். எவ்வளோ காட்டணும் ஆவின் கனிகள் அப்படின்னா, தேவன் எப்போ பிரியப்படுவார் தெரியுங்களா? இன்னைக்கு நான் அன்பா இருக்கிறேன், இன்னைக்கு இருந்து நாளைக்கெல்லாம் போயிட்டு அக்செப்ட் பண்ணுவாரா? இன்னைக்கு நான் நீடிய பொறுமையா இருந்தேன், நாளைக்கு மிஸ் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணுவாரா? அப்படின்னா தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்கன்னா, பலன் கொடுக்குறோம் ஆனால் எப்படி இல்லை, அது நிறைய கொடுக்கறது இல்லை, ஏராளமாக கொடுக்கறது இல்லை. ஆனால் தேவன் எதுதான் சந்தோஷப்படுறாராமா? வசனம் வாசிக்கலாம். யோவான் 15:8 வசனம். யோவான் அதிகாரம் 15 வசனம் 8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். தேவனை மையப்படுத்தணும்னா, கிறிஸ்துவுக்கு சீஷர் ஆகணும்னா எவ்வளவு கனி கொடுக்கணும்? மிகுந்த கனி கொடுக்கணும். அன்பா நிறைய காட்டணும், அதே கனிவா அதிகமாக காட்டணும், தயவு, சாந்தம், இச்சையடக்கம் எல்லா கனிகளும் எவ்வளவு கொடுக்கணும்? ஏராளமா கொடுக்கணும். மிகுந்த கனிகள் கொடுத்தாதான் யார் பிரியப்படுவார்? அப்படி இந்த கனிகள் எல்லாம் நம்ம காட்டணும்னா இப்படி காட்டினா மட்டும் தான் சர்ச் கிளாஸ் ஆக முடியும், இல்லை என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. அப்படின்னா இதை காட்டினாரா யாரு? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா யாரை எடுத்துக்கலாம், யாரை எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? அப்போஸ்தலன் பவுல் எந்தெந்த சூழ்நிலை காமிச்சார்? இதெல்லாம் நல்லா சாதகமான சூழ்நிலை காமிச்சாருங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 1:20 வசனம். பிலிப்பியர் அதிகாரம் 1 வசனம் 20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். இந்த குணலட்சணத்தை காண்பிக்கிற விஷயத்துல எனக்கு கிறிஸ்தியனுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார்னா அது ஜீவனானாலும் சாவினாலும் கிறிஸ்து என் சரீரத்தில் என்ன பண்ணணும்? நான் வாழ்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமா கிறிஸ்துவின் நாமம் மையப்படணும். நான் செத்தாலும் அந்த சாவின் மூலமா யார் மையப்படணும்? அப்படின்னா எவ்வளோ கனிகள் காமிச்சிருப்பாரு. ஆவின் கனிகள்ல வாழும் போதும் காமிச்சாரு, அதே இடத்துல சாகும் போது என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா காமிச்சாரு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்போஸ்தலன் பவுல். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, இந்த மாதிரி கனிகளை கொடுத்தா கண்டிப்பா அவங்களுக்கு எது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு?
எது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, அடுத்த மகன் வராரு பாருங்க. அடுத்த மகன் பேரு ஆஷேர். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:13 வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 30:13. அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயர். ஆஷேர் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? பாக்கியவதி. அப்படின்னா பாக்கியம் என்ன அர்த்தம்? சரி, நீங்கெல்லாம் பெரிய பாக்கியங்க, கொடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னு அர்த்தம். பிளஸ்ஸிங். பிளஸ்ஸிங் என்ன அர்த்தம் தமிழ்ல? ஆக்சுவலா நீங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவங்க அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளஸ்ஸிங் வாங்கியிருக்கிறோம். அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஆவின் கனிகளை எக்ஸ்ட்ரீமா காமிச்சு தேவனை மையப்படுத்தக்கூடியவரெல்லாம் மாறுறோமோ நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகள் ஆகிறோம். எந்த ஆசீர்வாதத்துக்கு? ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்மெல்லாம் பங்காளிகள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அப்படி யூதன் இல்லாம கிரேக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகள் ஆகிறோம். யாருங்க அவரு? நம்மெல்லாம் யாரு? புறஜாதிகள். கரெக்டுங்களா? புறஜாதியா இருக்கிற நமக்கு எந்த ஆசீர்வாதத்துக்கு பங்கு கிடைச்சிருக்கு? யாருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு கிடைச்சிருக்கு? வானத்து நட்சத்திரம் சொல்ற இல்லைங்களா? லட்சத்தில் நம்ம சொல்ற இல்லைங்களா? அதான் வானத்து நட்சத்திரம். அப்படி எந்த ஆசீர்வாதம் நம்ம பங்கு கிடைச்சிருக்கு? அப்படின்னா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா? கடற்கரை மணல், வானத்து நட்சத்திரம். இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு யாருக்கு பங்கு அடைச்சிருக்கிறோம்? சாதாரண விஷயம் இல்லை. யார் யார் கிறிஸ்துடைய அடிச்சுவடலை பின்பற்றி கிறிஸ்து எதிர்பார்க்கிற குணலட்சணத்தில் ஆவின் கனிகள், மிகுதியான கனிகள் கொடுக்குறோமோ கண்டிப்பா நம்ம யாருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் வானத்து நட்சத்திரக்குரிய ஆசீர்வாதத்துக்கு யார் பங்கடைகிறோம்? நம்ம பங்கடைகிறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 3:14 வசனம். கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பாத்தீங்களா? அப்படின்னா நாம் எப்படி வாங்கணும் இந்த ஆசீர்வாதத்தை? ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை புறஜாதியர்களுக்கு நம்ம வாங்கணும். எப்படி வாங்கணும்? எப்படி வாங்கியிருக்குமா? விசுவாசம். யாரை விசுவாசிக்கிறதுனால? நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு விசுவாசிக்கிறார். விசுவாசம் மட்டும் போதுமா? விசுவாசம் பிளஸ் டேஷ் இல்லைன்னா செத்த கண்டிஷன். வெரி குட். அப்படின்னா விசுவாசம் இருந்துக்குது நம்முடைய ஆண்டவர் மேல. ஆனா அதோட எது சேரணும்? கிரியை. எந்த கிரியை? பார்த்தீங்களா? ஆவின் கனிகள் அப்படின்ற குணலட்சணங்களை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியவர்களா இருந்தா மட்டும்தான் ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? பங்காட முடியும். இது எவ்வளவு பேர் சந்தோஷம். அதான் வசனம் சொல்றார் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படின்னு எங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க நம்ம எப்படி இருக்கணும்? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க சந்தோஷமா இருங்கள் என்று ஏன் மறுபடியும் சொல்றாரு தெரியுங்களா? ஏன் 2 முறை சொல்லணும்? சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சந்தோஷமா. ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மகனுடைய பேருக்கான அர்த்தம் அவ்வளோ முக்கியம். அதனால இப்பயே சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் என்று. ஏன்னா அடுத்த மகனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நப்தலி. நப்தலின்ற பேருக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:8 வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 30 வசனம் 8. அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயர். நப்தலி என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? போராட்டம். அப்படின்னா நப்தலி என்ற பேருக்கு போராட்டம் அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது, போராட வேண்டியது இருக்குது. போராடணும்னா யார் கூட்டலாம் நமக்கு போராட்டம் இருக்குது? யார் கூட்டலாம் நமக்கு போராட்டம் இருக்குது? 140,000 பேரா சபையா மாறணும்னா போராடி ஜெயிக்காம வாங்க முடியாது. யார் கூட ஃபைட் இருக்கு தெரியுங்களா நமக்கு? அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் லிஸ்ட் போடுவார். என்னென்ன லிஸ்ட் போடுறன்னு பார்த்தீங்கன்னா வசன வாசகம் எபேசியர் 6:11 12 வசனம். எபேசியர் அதிகாரம் 6 வசனங்கள் 11 மற்றும் 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள கிறிஸ்துடைய அடிச்சுள்ள பின்பற்ற வந்துட்டா நம்ம போராட வேண்டியது இருக்குது. யாரு கூட? ஃபர்ஸ்ட் மாம்சத்தோடும். அது யாருங்க மாம்சம்? சரீரமா?
மாம்சம்னா நம்முடைய பழைய சுபாவம் இருக்குல்ல, கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சா வருதா இல்லையா? அது எதுங்க? எரிச்சல் படக்கூடாதுன்னா வருதா இல்லைங்களா? எதுங்க அது பேரு? மாம்சம். நமக்கு போராட்டம் இருக்குதா இல்லையா? அது அதான் சொல்றார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அடுத்தது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வானமண்டல பொல்லாத ஆவிகள் யார்? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி யாரு? சாத்தான். சாத்தான் கூட நம்ம போராட்டம் இருக்குது. அதே நேரத்தில் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகள் யாருங்க? அவங்க விழுந்தாங்க இல்லைங்களா? முதலாம் உலகத்தில் நோவாவுடைய பீரியட்ல கீழ்ப்படியாம போன அந்த தூதர்கள் எங்க இருக்கிறாங்க? வானமண்டல கட்டப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கூட நமக்கு என்ன இருக்குது? இப்போ பெரிய சேனை இருக்குது. சேனையோட போராடணும்னா என்னென்ன வேணும் நமக்கு? அதான் லிஸ்ட் போடுறார். தலைக்கவசம், அதே மாதிரி பட்டயம், கேடகம், அதே மாதிரி பாதரட்சை, இடைக்கச்சை, எல்லாத்தையும் போட்டு ரெடியா இருங்க அப்படின்னா இதெல்லாம் யார் போட்டுப்பாங்க? போர் வீரன். ஆக்சுவலா நம்ம எதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் தெரியுங்களா? கிறிஸ்துனுடைய அடிச்சோடுல பின்பற்றக்கூடிய நம்ம, கிறிஸ்துவ சபையா மாற வந்திருக்கிற நாம் போராட வேண்டியிருக்குது. நம்ம எல்லாரும் போர் வீரர்கள். யாருக்கு போர் வீரர்களா இருக்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன் இருக்கிறார். யாருங்க கேப்டன்? வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:3 2 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 3, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எல்லாரும் யாராமா? கிறிஸ்துவுக்கு போர் சேவகர்கள். நம்ம கேப்டன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. கேப்டன் என்ன சொல்றாரோ அது அப்படியே சரியா செய்யறதா யாரு? சேவகர். கிறிஸ்து இப்படிதான், இதுதான் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண? இம்மிடியேட்டா அது கீழ்படியணும். கரெக்டா இல்லைங்களா? அதே நேரத்தில் கிறிஸ்து இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டாருன்னா இம்மிடியேட் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அதுக்கு கீழ்படிடும். அப்படி கீழ்படிஞ்சாதான் நல்ல போர் சேவகனாய் என்ன பண்ண முடியும்? தீங்கு அனுபவிக்கணும். அப்படின்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துடைய சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பேட்டல்ல நமக்கு என்ன வரும்? போராட்டம் வருமா வராதா? போராட்டம் வரும்னா இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும், சாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? போராட வேண்டியிருக்குது. போராடும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா? அதுதாங்க அடுத்த மகன் பேரு. அடுத்த மகன் பேர் என்னதுங்க? பெஞ்சமின். பெஞ்சமினோட பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 35:18 ஆதியாகமம் அதிகாரம் 35 வசனம் 18, மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோலி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். அப்படின்னா பெஞ்சமின் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பெனோனி அப்படின்னு அந்த அம்மா பேர் வைக்குது. ஸோ இவர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு இல்ல மகனுக்கு என்ன பேரு? பெஞ்சமின் அப்படின்னு பேர் வைக்கிறார். பெஞ்சமின் அப்படின்னா துன்பத்தின் மகன் அப்படின்ற பேரு. இன்னொரு பேர் இருக்கு, வலதுகரத்தின் புத்திரன். இந்த 2 பேருக்கு அழகா சூப்பரா மேட்ச் ஆகுது பெஞ்சமினுக்கு அப்படின்றதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்தின் மகன் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் இந்த உலகத்துல போர் சேவர்களா நாம் கிறிஸ்துக்காக நிக்கணும். அப்படின்னா கண்டிப்பா என்ன வரும்? நமக்கு போராட்டம் வருமா? போராட்டம் வருங்களா? அப்படி இந்த போராட்டத்தை எப்படி இருக்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12 2 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 12, அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்னவாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற யாவருக்கும் துன்பம் வரும்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா நடக்க மனதா என்ன? நான் இன்னைக்கு கிறிஸ்துக்காக நான் வாழ்க்கை வாழ்றேன்னு நினைச்சாவே என்ன வர ஆரம்பிச்சிடும்? நினைக்கும் போதே ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடும் நமக்கு. கரெக்டா? அப்படின்னா இந்த துன்பம் வரும்ல, வருமா வராதா? உதாரணத்துக்கு இன்னைக்கு எந்திரிச்சு இன்னைக்கு பொய் சொல்லக்கூடாது தேவனே அப்படின்னு முடிவு பண்றோம்னு வச்சுக்கங்க. சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல வீட்டில் வந்து ஏதோ ஒன்று சொன்னோம், நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? உதாரணத்துக்கு நம்ம கோவப்படுறதா நினைச்சிட்டு எந்திரிச்சு இன்னைக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கங்க. திடீர்னு பார்த்தா நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை ஒய்ஃப் சொல்லிடுவாங்க. உடனே வந்துடும். உடனே அப்போ இப்போதானே ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் தேவனே அப்படின்னா, கண்டிப்பா கிறிஸ்துடைய சுபாவத்தை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ண ஆகும்போது கண்டிப்பா என்ன வரும்? நமக்கு
உபத்திரம் சோதனைகள் வரும். ஏன் வருதாமா? ஏன் உபத்திரம் சோதனைகள் நமக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4 12 வசனம் 13 வசனம். 1 பேதுரு அதிகாரம் 4 வசனங்கள் 12 மற்றும் 13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு வரக்கூடிய சோதனை அப்போஸ்தலன் பேதுரு எதை ஒப்பிட்டு சொல்றார்? நம்ம மத்தியில் என்ன எரியுதாமா? அக்னி எரியுதாமா? அப்படி அக்னி மாதிரி சோதனை நமக்கு வர்றதை பார்த்து நினைச்சிடாதீங்க, ஏதோ புதுசா இருக்கே நினைச்சிடாதீங்க. ஏன்னா கிறிஸ்துவனுடைய அடிச்சொல்லை பின்பற்ற கண்டிப்பா எது வரும்? பாடுகள், உபத்திரவங்கள், அவமானம் வரும். ஏன் இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு தெரியுங்களா? இவ்வளவு நாள் நம்ம எப்படிதான் யோசிச்சிருந்தோம்? கிறிஸ்து பின்னாடி போனா கடன் பிரச்சனையா, நோயா, எல்லாருக்கும் விடுதலை, ஆசீர்வாதம் கேட்டு கேட்டு இருக்கிறதுனால துன்பம் வரும்போது புதுசாக இருக்குமா தெரியும். கரெக்டா? ஆனால் வசனம் சொல்லுது துன்பம் தான் வரும். ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கு எதிராக சண்டை போட்டுக்கிறோம்? நம்ம யாருக்கு எதிராக சண்டை போட்டுக்கிறோம்? சாத்தானுக்கு. ஆக்சுவலாக பிரதர்ஸ், நம்ம இது வரைக்கும் உலக போன போக்கில் போயிட்டு இருந்தோம். சாத்தான் சொன்னக்கூடிய வழியில் எல்லாரும் போயிட்டு இருந்தோம். அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அவன் பார்த்துட்டே இருந்தான், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த சத்தியத்தை கேட்கும் போது என்ன முடிவு பண்ணியிருக்கும் தெரியுங்களா? சாத்தான் பேச்சு வழியில், அந்த விசாலமான வழியில் எல்லாரும் போயிட்டு இருந்த வழியில் போயிட்டு நம்ம ஒரு டர்ன் எடுத்து இடுக்கமான பாதையில் போகிறதுக்கு முடிவு பண்ண வந்திருக்கிறோம். லட்சம் பேர் இப்படி போயின்னுக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் ஆப்போசிட் நடக்கிறாங்க. யாரை பார்ப்பாங்க எல்லாரும்? அந்த ஒருத்தர் லிஸ்ட்டில் யார் இருக்கிறோம்? இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம். கரெக்டா? இப்போ யாருடைய பார்வை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேட்டனோட டார்கெட் நம்மளை வச்சுட்டா. இந்த மாதிரி வைக்கும்போது ட்ரையல்ஸ் வருமா வராதா? வரும். அப்படி வருதுன்னா அது புதுசு நினைச்சிடாதீங்க. ஏன் தேவன் அனுமதி கொடுக்கிறாராமா? வசனம் வாசிங்க எடுத்து தொடர்ந்து. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. அப்படின்னா பாடுகள் வருதுனாவே கிறிஸ்துடைய அந்த ஒரு மகிமையில பங்காளிகள் நம்ம ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்கு. என்ன பண்ணுமாமா? அப்படின்னா ட்ரையல்ஸ் வந்து என்ன பண்ணோம் பிரதர்? இன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டாங்க பிரதர், இந்த சத்தியத்தை கேட்கறது வரத்துக்காக என்ன திட்டாங்க பிரதர். என்ன பண்ண நமக்கு? இந்த மீட்டிங் சத்தியத்தை கேட்டு வீட்டுக்கு போன சரியான பிரச்சனை வந்துச்சு பிரதர். சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேரக்டர் லூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல கேட்டுட்டு போன சத்தியத்தை அப்ளை பண்ணணும். அதே அதனால அவமானம் வருதா, துன்பம் வருதா, நம்மளை தீமையே பேசுறாங்களா, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷப்படுங்க. உண்மையிலே சரியான பாதையில் நம்ம போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு பெஞ்சமின் அப்படின்னா துன்பத்தின் மகன். அதே இன்னொரு பேரு வலது கரத்தின் புத்திரன். அதே நேரத்தில் இந்த மாதிரி உபத்திரங்கள் வரும்போது உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம சத்தியத்தில் வளர்கிற போகும்போது நமக்கு என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, பிரதர் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ட்ரையல்ஸ் வரும், ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இதுவும் வலது கரத்தின் புத்திரர். சில நேரத்தில் சில சகோதரர் நம்மளை வந்து நம்ம துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது சத்தியத்தை சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய ஊழியத்தையும் யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வகுப்பார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைக்குதா இல்லையா சத்தியத்தின் மூலமா? இந்த ஒரு வாரம் ஃபுல்லா கஷ்டத்தில் துன்பத்தில் அடிபட்டு வரும்போது சத்தியத்தை கேள்வி நமக்கு என்ன வர ஆரம்பிக்குது? ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது இல்லையா? இப்படி துன்பத்தின் மத்தியில கிறிஸ்துடைய அடிச்சொல்ல பின் பண்ணும்போது உபத்திரம் அவமான மத்தியில் நம்ம போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி போயிட்டு இருக்க நமக்கு அடுத்த ஒரு மகனுடைய பேருக்கான ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு. யோசேப்பு என்ற பேருக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 30 வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 30 வசனம் 24. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். யோசேப்பு என்ற பேருக்கு என்ன அர்த்தங்க? தருவார் அப்படின்னு அர்த்தம். இன்னும் எனக்கு தருவார் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா யோசேப் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கூட்டி சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம், அடிஷ்னல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஆட் பண்றாரு. அப்படின்னா ஆக்சுவலா எப்போ நம்ம இந்த குணலட்சணத்துக்கள் எல்லாம் நம்ம வளர ஆரம்பிக்குமோ, எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம், கிறிஸ்துடைய சபைன்ற சுபாவத்தை நோக்கி என்ன பண்ணுறோம், கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம கிறிஸ்துடைய சபையாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா, அந்த சுபாவத்துக்குரிய நம்ம மாறிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் கிறிஸ்துடைய ராஜ்யத்தில்
கூட்டி சேர்த்து எல்லாரையும் சத்தியத்தில் வழி நடத்தக்கூடிய மாபெரும் வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகுது? யாருக்கு கிடைக்க போகுது? நமக்கு கிடைக்க போகுது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. எபேசியர் அதிகாரம் 1 வசனங்கள் 9 மற்றும் 10. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்துவ ராஜ்யம் இந்த பூமியில வந்துச்சுன்னா பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாத்தையும் சகலத்தையும் என்ன பண்ண போறாரு? கூட்டி சேர்க்க போறாரு. ஏன் கூட்டி சேர்க்க போறாரு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை யார்தான் பண்ண போறது? யார்தான் பண்ண போறோம்? கிறிஸ்துவும் 140,000 பேர் சபையும் சேர்ந்து தான் இந்த மாபெரும் ஊழியத்தை என்ன பண்ண போறோம்? செய்ய போறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா வேதனைக்கும், துன்பத்துக்கும் சொல்யூஷன் யாருடைய ராஜ்யம்? எல்லாத்துக்கும் யாருடைய ராஜ்யத்தில் சொல்யூஷன்? கிறிஸ்துடைய ராஜ்யத்துல சொல்யூஷன். அப்படி கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் சொல்யூஷன் வரணும்னா எல்லா உலகத்திலும் உயிர் தேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இப்போ யார் கிறிஸ்துவோட போய் சேரணும்? யார் போய் சேரணும்? நம்ம சேரணும்னா இந்த ஸ்டேஜஸ் பார்த்தீங்களா? பார்த்தல், கேட்டல், அடுத்தது வாசம் பண்ணக்கூடிய விஷயம், இதெல்லாம் பார்த்தீங்க. இதில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? நம்ம இப்போதான் என்ன பண்ணியிருக்கிறோம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆர்வத்தோடு கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் இல்லை, நம்ம தான் அந்த ஆலயம்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து என்ன ஆகணும்? பலன் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? ஏராளமாக கொடுக்கணும். அதே நேரத்தில் போராடணும். போராட்டத்தில் துன்பத்தின் மத்தியில் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய. இதெல்லாம் செஞ்சு முடிச்சு கிறிஸ்துவோட போய் சேர்ந்துட்டோன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் கூட்டி சேர்த்து எல்லாருக்கும் அந்த மாபெரும் சத்தியத்தை கொண்டு போகக்கூடிய மாபெரும் ஊழியத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய நம்ம அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை நம்மளை கூப்பிட்டுருக்காருன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் இவர் பேரே உள்ள வந்திருக்குது. யாருங்க இவர்? மனாசேன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 41 வசனம் 51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மனாசே அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னதுங்க? மறத்தல் அப்படின்னு அர்த்தம். எதை மறக்கணும்? முடிவு பண்ணிட்டோம் எங்கே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். 140,000 பேராக மாறத்துக்கு முடிவு பண்ணிட்டோம். ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஸ்டெப்ஸில் எல்லாம் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணிட்டா மறந்துடணும். எதை? படைச மேலோட்டமாக சொல்லிட்டு போன வேலைக்காகாது. எதை மறக்கணும் தெரியுங்களா? கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு மணவாட்டியாக மாறணும்னா ஃபஸ்ட்டு எதை மறக்கணுமாமா? 45ஆம் சங்கீதம் 10 மற்றும் 11. சங்கீதம் 45 வசனங்கள் 10 மற்றும் 11. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். யாரை பார்த்து சொல்றா தெரியுங்களா? 140,000 மாறக்கூடிய மணவாட்டியை பார்த்து சொல்ற. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் வீட்டை என்ன பண்ணிடு? மறந்துரு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அப்படின்னா இப்ப நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல எந்த ஒரு விஷயத்தை இங்க கோட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஒரு பெண் ஒரு கணவனை திருமணம் ஆகிறதுக்கு முன்னா போறாங்க அப்படின்னா எதை மறக்கணும்? தகப்பன் வீட்டையும் அவன் சொந்தத்தையும் அவன் எல்லா விருப்பத்தையும் மறந்துட்டு எங்க போனோம்? புருஷனுடைய வீட்டுக்கு. இப்ப நம்ம எங்க போயின்னுக்கிறோம்? நம்ம மணவாளன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நம்ம யாரு? மணவாட்டி. அந்த மேரேஜ்ல நம்ம மணவாட்டியா மாறணும்னா, பரலோகத்தில் அந்த மேரேஜ்ல நம்ம மணவாட்டியா மாறணும்னா எதை மறக்கணும்? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துரு. எதை மறக்கணும் ஃபர்ஸ்ட்? வெரி குட் சிஸ்டர். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான ஆசை இச்சை, உலக பிரகாரமான விருப்பம், உலகத்துக்குரிய எல்லா விஷயத்தையும் மறந்தா விட்டா மட்டும் தான் எங்க போக முடியும்? அங்க மகிமைக்கு போக முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இன்விடேஷன் கொடுக்கும்போது சொல்லிட்டு போயிட்டார், நான்
உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் பரலோகத்துக்கு சிங்காசனில் உட்கார்ந்து வரன்னு முடிவு பண்ணிட்டா இந்த உலகத்துக்குரிய ஆசை இச்சைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் மறந்துட்டு, அதான் சொல்ல, உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பனை வீட்டை மறந்து, அப்பொழுது ராஜா உன் அழகெல்லாம் பண்ணுவார், பிரியப்பட. அப்போதான் கிறிஸ்து பிரியப்படுவார். தவிர பிரதர் நான் இங்கேயும் இருக்கிறேன், உலகக்குரிய விஷயத்தை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன், ஆனால் கிறிஸ்துடைய அடிச்சொல்லையும் பின்பற்றுறேன், முடியுமா? ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியுமா? ஊழியம் பண்ண முடியாது. ஒன்று கிறிஸ்துக்காக வாழணும் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ண, இந்த உலகத்துக்குரிய விஷயத்தை வெறுக்கணும், மறக்கணும், வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் போராட்டத்தில் ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும் தான் அங்கே போக முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுங்க, போக முடியாது. அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருதா, உலகத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின் வந்துருச்சுன்னா பலன் கொடுக்க முடியாது. கரெக்டாக இல்லைங்களா? பலன் கொடுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மறக்க ஆரம்பிக்கணும். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுபாவங்கள் இருக்கக்கூடியவங்க தான், இந்த 12 சுபாவங்கள் இருக்கக்கூடியவங்க தான் எங்கே போக முடியும், 1,40,000 பேராக மாற முடியும். இப்போ சொல்லுங்க, இந்த சுபாவம் இருக்கிறவங்க முத்திரை போடப்பட்டவர்களா இல்லையா? அப்படின்னா லிட்டரலாக இஸ்ரேல் கோத்திரத்தை பற்றி நான் பண்ணல, பேசல. அப்படின்னா இப்போ அடுத்த கேள்வி, சரிங்க பிரதர், இந்த 12 பேர்கள் இருக்கிற அர்த்தங்கள் எல்லாமே அழகா யாருக்கு மேட்ச் ஆகுது? அழகா யாருக்கு மேட்ச் ஆகுது? 1,40,000 பேரா சபையா மாறவங்க மேட்ச் ஆகுது. அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டோம். ஆனா யார் பேரை எடுத்துட்டாரு? தானை எடுத்துட்டு யாரை சேர்த்துட்டாரு? மனாசை சேர்த்துட்டாரு இல்லைங்களா? அப்படின்னா தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேருக்கான அர்த்தத்துக்குரிய சுபாவம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க 1,40,000 பேரா மாறக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுனால எதை எடுத்துட்டாரு? அந்த பேரே எடுத்துட்டார். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? தான் என்ற பேர் சாதாரண அர்த்தம் இல்லைங்க. தேவன் ஒரு பேரை ரிமூவ் பண்ணுறாருன்னா அந்த பேர் ரொம்ப ஒஸ்டான பேராக தான் இருக்கணும். தான் அப்படின்ற அந்த பேருக்கு, அந்த தான் என்ற அந்த மகனுடைய பேருக்கும் அவனுடைய குணலட்சணம் எப்படி இருக்குதாமா? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 16 மற்றும் 17. ஆதியாகமம் அதிகாரம் 49 வசனங்கள் 16 மற்றும் 17. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் இஸ்ரேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகி அவன் என்ன பண்ண வராமா? என்ன பண்ண வராமா? தன் ஜனத்தை என்ன பண்ண வராமா? நியாயம் விசாரிப்பாராமா. அவருடைய சுபாவம் எப்படி இருக்குதாமா? தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். தான் எப்படி இருப்பாராமா? தானுடைய கேரக்டர், தானுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவர் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடிக்கக்கூடிய சர்ப்பத்தை போல் இருப்பாராமா. அப்படின்னா தானுடைய சுபாவம் தெரியுங்களா? குதிரையின் மேலே ஏறி இருக்கிறவங்கள கீழே விழ வைக்கக்கூடிய சுபாவம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா தானுடைய கேரக்டர். இப்போ என்னுடைய கேள்வி, இது குதிரை எதை அடையாளப்படுத்துறீங்களா? பைபிளில் குதிரை எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நாம் பார்க்க போகிறோம். குதிரை சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்குது. இந்த சத்தியத்தின் மேலே சத்தியத்துக்கு இசைந்து ஓடிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கீழே விழ வைக்கக்கூடிய ஒரு சுபாவம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் கிட்ட இருக்குதாமா. அப்படின்னா இது 1,40,000 பேரா மாற போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க கிறிஸ்துவோடைய சரீரங்கமாக மாற போகிறோம். யாராச்சும் ஒருத்தர் உடன் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சத்தியத்தை நல்லா ஓடுறதா பார்த்து அவங்கள விழ வைக்கிற மாதிரி ஒரு சுபாவம், ஒரு மோசமான கேரக்டர் இருக்குன்னா அப்படியேப்பட்ட என்னவா மாற முடியாது? அப்படியேப்பட்ட கேரக்டர் இருக்கிறவங்க எங்கே போக முடியாது? 1,40,000 பேரில் மாற முடியாது. அதனால் தேவன் என்ன பண்ணுறா தெரியுங்களா? இந்த மாதிரி சகோதரில் கீழே விழ வைக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கக்கூடிய சகோதரன், அந்த பேர் சபை வாய்ப்புக்கு போகக்கூடிய இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அந்த சுபாவத்தை எடுத்து தூக்கி என்ன பண்ணுறாருங்க, வீசுறாரு. ஆனால் எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கும் தெரியுங்களா? சத்தியத்தில் ஓடி இருக்கிறவங்கள இன்னும் அதிகமாக ஓடுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும். அதுதான் வலது கரத்தின் புத்திரன். அதே நேரத்தில் மனாசே அப்படின்னா எல்லாத்தையும் மறந்து தேவனுக்காக வாழ்க்கை வாழக்கூடிய சுபாவம் இருக்கணும். தவிர கீழே விழ வைக்கக்கூடிய சுபாவம் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குதா? இருந்துச்சுன்னா நம்ம யாராக மாற முடியாது? 1,40,000 பேரில் ஒருத்தர் அங்கமாக மாற முடியாது. அப்படின்னா இப்போ 12 குணலட்சணம் என்னென்ன குணலட்சணம் இருக்கணும்? ஃபஸ்ட்டு பார்த்தல், வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்து சத்திய வசனத்தை கேட்கணும். கேட்கறதுனால நம்ம யார் எங்கே சேரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் பேர் எழுதிருக்க சர்வ சங்கமாகிய சபையில் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு பெற்ற நம்ம என்ன பண்ண அடுத்தது
துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? நம்ம வாழ்ற வாழ்க்கையின் மூலம் துதிக்கணும். அப்படி துதிச்சா யார் வாசம் பண்ணுவார்? தேவன் வாசம் பண்ணுவார். தேவன் வாசம் பண்ணார்னா நம்ம என்ன கொடுக்க ஆரம்பிப்போம்? பலன் கொடுப்போம். எவ்வளவு கொடுப்போம்? ஏராளமா கொடுப்போம். ஏராளமா பலன் கொடுத்தா யாருடைய ஆசீர்வாதத்தில் பங்கடைவோம்? ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் பங்கடைவோம். அந்த ஆசீர்வாதத்தில் பங்கடையும் சந்தோஷப்படலாம். ஆனா சந்தோஷப்படக்கூடிய நம்ம எதுல சந்தோஷப்படணும் பார்த்தீங்கன்னா, போராட்டத்தில் சந்தோஷப்படணும், அதே நேரத்தில் துன்பத்தில் சந்தோஷப்படணும். அப்படி துன்பத்திலும் போராட்டத்தில் சந்தோஷப்பட்டு கிறிஸ்துக்காக வாழ்ந்து மரிச்சா ஒட்டுமொத்த உலக ஜனெல்லாம் பண்ணலாம், கூட்டி சேர்த்து மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு சேர்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்துக்கு போகக்கூடிய நம்ம எதை மறந்துடணும்? ஃபுல்லா இந்த உலக பிரகாரமான எல்லா விஷயத்தையும் மறந்தா மட்டும்தான் நம்மளும் மறக்கிறோம். அதே மாதிரி உயிர் தேர்ந்து வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இந்த கஷ்டம் துன்பத்தை எல்லாத்தையும் மறக்க வைக்க போறோம். கரெக்டா இல்லைங்களா? உயிர் தேர்ந்து வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் மரணம், துன்பத்தினுடைய வேதனை, வலியினுடைய எல்லா விஷயத்தையும் மறக்க வச்சு மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு யார் உதவி செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் இருக்கக்கூடியவங்க உதவி செய்ய போகிறாங்க. யூதா என்னவா மாற முடியும்? 144,000 பேராக மாற முடியும். இவங்க எங்கே போகிறவங்க? இவங்க எங்கே போய் உட்கார போகிறவங்க? பரலோகத்துக்கு போகிறவங்க. பரலோகத்துக்கு போகிறவங்கள எங்கே இருப்பாங்க? இவங்க கிறிஸ்துவோட கூட 144,000 சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ராஜாக்கள். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ அடுத்த கேள்வி, பிரதர், இந்த 104,000 பேர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்களான்னு பார்த்தோன்னா, அவங்க மட்டும் போக போகிறதில்ல, இன்னொரு குரூப்பும் போக போகுது. அது என்ன குரூப்பு? அது பேரே பெரிய குரூப்பு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டம். 2 குரூப் பரலோகத்துக்கு போகுது. ஒன்று 140,000 பேர் சபை. அவங்க எங்க போறாங்க? பரலோகத்துல கிறிஸ்துவோட கூட சிங்காசனம் உட்கார ராஜாக்கள். அவங்க ராஜாக்கள், அவங்க ராஜாக்களா கிறிஸ்துவோட கூட சிங்காசனம் உட்கார போறாங்க. இவங்களும் பரலோகத்துக்கு போக போறாங்க. ஆனா இவங்க எங்க உட்கார போறதில்ல? சிங்காசனத்துல உட்கார மாட்டாங்க. எங்க இருப்பாங்க? சிங்காசனத்துக்கு முன்னாடி. முன்னாடி எதை பிடிச்சிட்டு இருப்பாங்க? குருத்தோலையை பிடிச்சிருப்பாங்க. யாருங்க இவங்க? யாருங்க இவங்க அப்படின்றத குறித்து தேவனுக்கு சித்தமாக இருந்தால் என்ன பண்ணலாம்? அடுத்த வாரம் யார் இந்த திரள் கூட்டம் அப்படின்னா, அடுத்த வாரம் பார்க்க போகிற பாடம் ஒரு விஷயம் கவனிங்க. அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிற பாடம் அந்த திரள் கூட்டம் யாருன்னு தான் பார்க்க போகிறோமே தவிர, ஆனால் நம்ம எல்லாரும் எதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம்? நம்முடைய நோக்கம், நமக்கு வாங்கின இன்விடேஷன் எதுக்காக மட்டும்தான்? லட்சத்தி சிங்காசனம் உட்காரத்துக்காக நமக்கு அழைப்பு. ஆனால் இந்த கூட்டம் யார், எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எங்கேருந்து இவங்கன்றதை குறித்து அடுத்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமேன்.